இந்தியால இருக்க ரொம்ப ஓல்டஸ்ட் கம்பெனில ஒரு கம்பெனி தான் இந்த பிபிடிசி. இவங்க ஆரம்பத்துல பர்மால இருந்து தேக்க லீகலா கொண்டு வந்து இந்தியால பிசினஸ் பண்ணிருந்தாங்க. இப்ப தென்னிந்தியாவுல இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய காஃபி எஸ்டேட்ல முக்கால்வாசி இவங்களது. இவங்கள்ட்ட இருக்க லேண்ட் எல்லாம் நம்ப சும்மா ஏக்கர் கணக்குல அளவிடவே முடியாது. நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் அட்சய ரேகையும், தீர்க்க ரேகையும். அத கொண்டு தான் இவங்கள்ட்ட இருக்க லேண்ட் எல்லாம் அளக்கவே முடியுங்க. இவங்கள்ட்ட இந்தியாவுல மட்டும் இல்ல, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, கென்யா போல பல இடங்கள்ல காஃபி எஸ்டேட்டும், டீ எஸ்டேட்டும் இருக்கு. இந்த பிபிடிசிட்ட மொத்தம் 46 சப்சிடரி கம்பெனியும், 14 அசோசியேட்டட் கம்பெனியும், ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் கம்பெனியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்ககிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியமான சப்சிடரி கம்பெனின்னு பாத்தீங்கன்னா, அசோசியேட்டட் பிஸ்கட் இன்டர்நேஷனல் கம்பெனி. இந்த கம்பெனி பிரிட்டானியாவோட ஷேர 50.66% வச்சிருக்காங்க 2019 டேட்டா படி. இப்ப பிரிட்டானியாவோட ஷேர் ரூ. 5300. இதுல பாதின்னு வச்சா கூட ரூ. 2365 இந்த ஷேர் பிரைஸ் இருக்கணும். இப்ப இந்த ஸ்டாக் வந்து ரூ. 1680 இருக்குது. இந்த ஸ்டாக் 2003ல வெறும் ரூ. 10 இருந்துச்சு. 2010ல ரூ. 135 இருந்துச்சு. 2030ல ரூ. 5300 முடியும் போகணும். நிறைய அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் லோயஸ்ட் ரேட்ல இருக்க மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. லேர்ன் அண்ட் ஏர்ன் வித் கார்த்தி.